பாருங்கண்ணா தென்னை மரம் வந்து இந்த மாதிரி குழி எடுத்து வைக்கணுங்கண்ணா எப்போவுமே. அதுதான் குழி எடுத்து வைக்க எவ்வளோ குழி எடுத்துருக்காங்க பாருங்க. 2.5 அடி குழி இருக்குமில்லங்கண்ணா? ஆ 2 அடி இருக்கு. 2 அடி இருக்குது. கீழே நின்றுதான் மரம் ஏறி சாயா அதெல்லாங்க நாளைக்கு. அப்புறம் 2வது வேரோட்டம் நல்லா அருமையாக இருக்குங்கண்ணா. கீழே இப்போவே பாருங்க 2 அடி 2.5 அடி இருக்குங்கண்ணா. அப்புறம் பாருங்க நிழலுக்கு சுற்றியும் தக்க போட்டை போட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட வச்சு இப்போது 3 மாதம் இருக்குங்களா? மேலே இருக்குது. அந்த நிழலுக்கு பிடிங்க கடைசியில் போட்டோம்னா உரமாச்சு. விதை விழுந்துக்குங்க. அங்கே வரும் விதை விழுந்துக்குது பாருங்க. ஒரு ட்ரிப் விதை விழுந்துக்குச்சுன்னா திரும்ப அதே முளைச்சி வந்துக்கு. அடிக்கு எத்தனை அடி வச்சுருக்காங்கண்ணா மரம்? ஒரு மரத்துக்கு ஒரு மரம். இது ரொம்ப பக்கமாக தெரியுது. அகலம் பாருங்க. இது ஒத்தச்சாலுக்கு பக்கமாக வச்சுருப்பாங்க. இது வேணும். இந்த ஊரில் லென்த்து கிழக்குமே லென்த்து வேணா இருக்குங்கண்ணா. 5 அடி இருக்க மாட்டேருக்குது. இது என்னங்கண்ணா ஒரு 10 அடி 5 அடிக்கு மேலே இருக்குது. இது 10 அடி இருக்க மாட்டேருக்குதுங்கண்ணா. 17 வச்சுருப்பாங்கண்ணா. மேலே இருக்கு. இல்லை 17 தான் வருங்கண்ணா. இது பக்கமாக வரும். அதெல்லாம் வரும். அதான் அதுவுமே 17 தான் வருங்கண்ணா. மேலே வரும் 21 வச்சுருப்பாங்கிறீங்களா? நிழல் தாங்கலாம். மழை வெங்காட்டியும் பரவாயில்லைங்கண்ணா. இது நல்ல ஐடியா போகணும். நிழல் தாங்கலாம். ஆனால் பெரும்பாலும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் மேலேயே பறிச்சு மேலேயே வச்சிட்றாங்க. இவ்வளோ குழி இல்லை. குழி எடுத்து போட்டுருக்குறாங்கண்ணா. குழி எடுத்து போட்டு வச்சுருக்குறாங்க. ஒரு 2 மாதம் குழி எடுத்து போட்டு தான் வச்சுக்கிறாங்க. அப்படிதான் வைக்கணுங்கண்ணா. என்ன ரக்குறியாங்கண்ணா? என்ன ரக்குறீங்க? தொய்ய ரக்குறி. இதுவும் பிடுங்கலாமா? பிடுங்க. நல்லா தான் இருக்குது. பிடுங்க. மழை தான் சேர்த்து கலங்க வேரோடு பிடுங்க. பூரா கொழிஞ்சிங்கண்ணா. அந்த மாதிரி கொழிஞ்சியாக இருக்கணும். பூரா கொழிஞ்சி பிடிங்கி தென்னை மரத்து குழியில் போடுவாங்கண்ணா. வா அங்கேயே போடுறோம். இது கட்டி விட்டுட்டாங்க இந்த வெயிலுக்கு. பங்குனி சித்திரை வைகாசி கொஞ்சம் வெயில் தாக்கல் அதிகமாக இருக்கு. நீ வந்துருக்க. நீ அடமழை காலம் தானே. குளிருக்கு அதுக்கு டக்குன்னு எந்திரிச்சிருங்க. வந்து எடுத்து போனால் அமைதியாக எடுத்துக்கு நல்லா.